Hi students, நம்ம பார்க்க போகிறது 10th Maths எக்ஸாம்பிள் 8.8 எடுத்துக்காட்டு 8.8 கொடுக்கப்பட்டுள்ள தரவிற்கு திட்ட விளக்கம் காண்க 7, 4, 8, 10, 11 இதன் எல்லா மதிப்புகளுடன் 3ஐ கூட்டும்போது கிடைக்கும் புதிய தரவிற்கும் திட்ட விளக்கம் காண்க. Find the standard deviation of the following data. Add 3 to all the values, then find the standard deviation of the new values. Okay, first நம்மள்ட்ட என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4, 7, 8, 10, 11 கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. என்னோட வேல்யூனா 5. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுங்கிறது என்னது 4, 7, 8, 10, 11. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 40 வரும். எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 11 ஸ்கொயர் பண்ணால் 121. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 350 வரும். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? 350. ஸோ ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? 350 பை என் அப்படிங்கிறது 5 மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் அப்படின்னா சிக்மா எக்ஸ் எவ்வளவு? 40 பை என்னங்கிறது 5. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 350 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 70 வரும். மைனஸ் 40 5ஆல் டிவைட் பண்ணால் 8 வரும். ஸோ 70 மைனஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் 64. 70ல் 64 போச்சுன்னா 6, அதாவது ரூட் 6. ரூட் 6க்கு ரூட் எடுத்தால் 2.45 வரும். இந்த மாதிரி நம்பருக்கு ரூட் எடுக்கிறது எப்படின்னு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த டேட்டாவுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளோட கொஷின் என்னென்னா இந்த எல்லா வேல்யூஸ் கூடயும் நம்ம என்ன பண்ணணும்? 3 ஆட் பண்ணணும். 3 ஆட் பண்ணோம்னா நியூ டேட்டா கிடைக்கும். ஸோ 3 ஆட் பண்ணுறதுனால நியூ டேட்டா என்ன கிடைக்கும்? எல்லா வேல்யூவோடையும் 7, 10, 11, 13, 14 கிடைக்கும். ஸோ இதை தான் நம்மளுடைய புது எக்ஸு 7, 10, 11, 13, 14. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 15 வரும். அதாவது சிக்மா எக்ஸ் அப்படிங்கிறது 15. எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 11 ஸ்கொயர் பண்ணால் 121, 13 ஸ்கொயர் பண்ணால் 169, 14 ஸ்கொயர் பண்ணால் 196. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 635 வரும். ஸோ திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? சிக்மா இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வந்துச்சு? 635 வந்துச்சு. ஸோ அதை போட்டுக்கிறோம். பை என் அப்படிங்கிறது என்னோட வேல்யூ 5 டேட்டா வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க அது. மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் அப்படிங்கிறது 55 டிவைடட் பை என்கிறது 5. சரியா? ஸோ 635 5ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் அப்படின்னா 127 வரும். மைனஸ் 5 55ஆல் டிவைட் பண்ணால் 11 வரும். ஸோ ரூட் 127, 11 ஸ்கொயர் பண்ணால் 121. ஸோ 127 121 போச்சுன்னா 6 வரும். ரூட் 6 நம்ம தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம்ல ரூட் 6க்கு என்ன வேல்யூ வரும்ட்டு 2.45 சொல்லிட்டு. ஸோ இதோட வேல்யூவும் ஒன்று தான். இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வில் நாட் சேஞ்ச் வென் வி ஆட் சம் ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட் டு ஆல் த வேல்யூஸ். அதாவது எல்லா மதிப்புகளோடையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணை கூட்டும் பொழுது அதன் திட்ட விளக்கம் மாறாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கன்க்ளூஷன்.